நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவுல செவ்வாய் கேது சேர்க்கை இருந்தால் என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொது பலன்களாக பார்க்க போகின்றோம். ஏற்கனவே செவ்வாய் கேது சேர்க்கை பற்றி 1-2 வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதுல கூறப்படாத விஷயங்களை இன்றைய பதிவுல பார்ப்போம் வாங்க. செவ்வாய் வேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம், துணிவை குறிக்கக்கூடிய கிரகம், ஆற்றலோடு செயல்படக்கூடிய கிரகம். கேது எதிலையுமே தடைகளை குறிக்கக்கூடியது, வெட்டி விடக்கூடிய கிரகம் கேதுவாகும். இரண்டுமே நெருப்பு கிரகமாகும். செவ்வாயும் சரி, ராகு கேதுவுமே சரி, இரண்டுமே பித்த நாடியோடு இருக்கக்கூடிய பித்த நாடியை குறிக்கக்கூடிய கிரகங்களாகும், நெருப்பை குறிக்கக்கூடிய கிரகங்களாகும். இருவரும் சேரும் பொழுது நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சேர்க்கைனா என்ன அப்படின்னா, ஒரே வீட்டுல செவ்வாயும் கேதுவும் இணைவது அல்லது அடுத்தடுத்த பாவகத்துல இருந்தாலும் கூட 13 டிகிரிக்கு நெருக்கம் பெறுவது இதுல 50% பலன்களை தந்துவிடும். செவ்வாயின்னு எடுத்துக்கிடும் போது செவ்வாய் சகோதரரை குறிக்கக்கூடியது, மச்சானை குறிக்கக்கூடிய கிரகம் ஆண்கள் ஜாதகத்துல. பெண்கள் ஜாதகத்துல சகோதரரையும் கணவரையும் குறிக்கக்கூடிய கிரகமாகும். இந்த செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் தொழில்ல போதை தடுப்பு பிரிவு, தீவிரவாத தடுப்பு பிரிவு, பாம் ஸ்குவாடு, டாக் ஸ்குவாடு, ஹோம் கார்டு அல்லது செக் போஸ்ட்ல வேலை செய்வது அல்லது சிலருக்கு பாத்தீங்கன்னா சட்டத்துறையில மிளிரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். அதே போல செவ்வாய் கேது சேர்க்கை இருப்பவர்கள் எப்பொழுது கோவப்படுவார்கள், எதற்கு கோவப்படுவார்கள்னா யாருக்கும் தெரியாது. ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. விளையாட்டுக்கு கிண்டல் செஞ்சா கூட டக்குன்னு பொசுக்குன்னு கோவம் வந்துடும் இவர்களுக்கு. ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. அப்படி கோபம் வந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக கடும் வார்த்தைகள் பேசி அடுத்தவர்களின் மனதை புண்படுத்தாமல் விட மாட்டார்கள். தங்களை மற்றவர்களை விட திறமையானவர்களாக நினைப்பார்கள். மனசுக்குள்ள எப்பொழுதுமே தான் அடுத்தவர்களோடு ரொம்ப திறமைசாலி அப்படின்னு எண்ணம் இவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனா வெளியில ஏதாவது கூறாவிட்டாலும் கூட இவர்களுக்குள் இந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். சகோதர உறவு, மச்சான் உறவு இவர்களுக்கு எப்பொழுதுமே சுமூகமாக இருக்காது. சகோதரர்களோடு சொத்து பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவே இருக்கும் இவர்களுக்கு. இவர்கள் இருக்கக்கூடிய வீட்டுல எப்பொழுதுமே வாஸ்து பிரச்சனை இருக்கும். இடத்தின் மூலமாக வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு. அதனால இடம் வாங்க போகும்போது எப்போ இடம் வாங்கினாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக டாக்குமெண்ட் வைஸ் செக் பண்ணிட்டு தான் இவங்க இடம் வாங்கணும். அதே போல சொத்து பத்திரப்பதிவு செய்யும் பொழுது மிகுந்த கவனமுடன் இவர்கள் சொத்தை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா அதுல சிக்கல்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிடும். அதே போல இவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கைராசியான மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய கிரக சேர்க்கை இந்த செவ்வாய் கேது கிரக சேர்க்கை. அதனால நுணுக்கமான மறைமுகமான நிறைய விஷயங்களை கண்டறிவதில் இவர்கள் வல்லவர்களாக இவர்கள் இருப்பார்கள். செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கும் பொழுது செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள்லயோ அல்லது கேது தசாபுத்தி அந்தரங்கள்லயோ ஆண்களுக்கு தாம்பத்தியத்துல குறைபாடு ஏற்படும் அல்லது தாம்பத்தியத்தை அனுபவிப்பதுல தடைகள் ஏற்படும். வீரிய குறைபாடு ஏற்பட்டு இந்த தசாபுத்தி அந்தர காலங்கள்ல வீரிய குறைபாடு ஏற்பட்டு நீங்குவதற்கான அமைப்புகள் உண்டாகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே வளைந்து கொடுத்து செல்ல தெரியாது. இதனால இவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பெண்கள் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் ஜாதகத்தை விட பெண்கள் ஜாதகத்துல இந்த கிரக சேர்க்கை அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கை இது. அதற்கு காரணம் செவ்வாய் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால. செவ்வாய் கேது சேர்க்கை பல வருடம் காதலித்து திருமணம் செய்திருந்தாலும் கூட திருமணத்திற்கு பிறகு மன வாழ்க்கையில மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கை ஆகும் இது. இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்துல பற்று இல்லாத கணவர் அமைவார். அதாவது கணவருக்கு குடும்பத்தின் மீது அதிக ஈடுபாடு இருக்காது. ஏதோ வந்தோமா சாப்பிட்டோமா தூங்கினோமான்னு ஏதோ அடுத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரியான நினைப்புலதான் கணவர் இருப்பாரு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை ரொம்ப ஆர்வத்தோடு அக்கறையோடு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக அதை கவனமாக பார்த்து செய்ய மாட்டார். அதே போல இவர்களுடைய ஜாதகத்துல திருமண வாழ்க்கையில மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அதே போல இந்த பெண்கள் செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா ஆண்களை போல குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். குடும்ப பாரத்தை அவர்கள் தோளில் சுமந்து தாங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இவங்க கணவர் மற்றும் சகோதரர்களுக்கு எவ்வளவு உதவி செய்தாலும் அவர்களின் மூலமாக, அதாவது கணவர் மற்றும் சகோதரர்கள் மூலமாக இவர்களுக்கு வருத்தமே மிஞ்சும். எதுவுமே ஃபேவர் உள்ளான விஷயங்கள் இவர்களுக்கு எதுவும் நடக்காது அவர்களின் மூலமாக. ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராப்தத்தோடு தான் இந்த செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கக்கூடிய பெண்கள் பிறந்திருப்பார்கள். சரிங்க சார், இதெல்லாம் இருக்குது, ஏதாவது பரிகாரம் வந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருகன் கோயில்ல இருக்கக்கூடிய விநாயகரை தொடர்ச்சியாக வழிபாடு செய்து விட்டு வர செவ்வாய் கேது சேர்க்கையை தரக்கூடிய தீய பலன்கள் நிவர்த்தியாகும்.
முருகனும் விநாயகரும் இணைந்து இருக்கக்கூடிய படத்தை வீட்டுல வைத்து வழிபாடு செய்வதும் சிறந்த பலனை தரும். வீட்டுல முருகனின் வேலை வைத்து பூஜை செய்வது சிறந்த பலனை தரும். அது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஒரு பித்தளை பாத்திரத்துல, ஒரு சின்ன பாத்திரத்துல பச்சரிசியை நிறைத்து வைத்து அதுல இந்த வேலை சொருகி வைத்து வழிபாடு செய்ய இந்த கிரக தோஷம் பெரும் அளவு குறையும் என்பது உறுதி. சரி நண்பர்களே, செவ்வாய்க்கேது சேர்க்கை தரக்கூடிய பொதுவான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவுல பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.